ரஷ்ய தரப்புல இருந்து மிரட்டல்கள் உக்ரைனுக்கு போயிருக்கு. பாருங்க, தொடர்ந்து எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல கை வச்சிங்க அப்படின்னா அப்புறம் எந்த நேரமும் நாங்க அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியே வந்துடும், அப்புறம் பயங்கரமான தாக்குதல் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல இருக்கும் பாருங்க அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து மிரட்டல்கள். அது குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ரஷ்யா வந்து உக்ரைன் தொடர்ந்து எங்களோட ஆயில் டிப்போஸ், ஆயில் ஸ்டோரேஜ், ஆயில் ரிஃபைனரிஸ் மேலாம் தாக்குதல் பண்றாங்கன்ட்டு. ஏன்னா ஸ்தாராத்தவ் நேத்திக்கு பதிவில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஸ்தாராத்தவ் பகுதியில் வந்து ஆயில் ரிஃபைனரி இருந்திருக்கு. அதுக்கு மேலே ட்ரோன்களை பறக்க விட்டுருக்குறாங்க. அதை நியூட்ரலைஸ் பண்ணுறோம் ரஷ்ய தரப்பு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சுதா பகுதியில் ஆல்ரெடி கேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமில் அடித்தாங்க இல்லையா? ஸோ கர்ஸ்கோ பிளாஸ்டில் அதே இடத்துல திரும்ப ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது போல் தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கிறனால வன்மையாக கண்டனங்கள் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வாண்டடாக இவங்க பிரேக் பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ரஷ்யா எங்களோட நாப்தா கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே அடிச்சுட்டாங்க, இதனால மிகப்பெரும் அளவில் இழப்புகளை சந்திச்சிட்டோம், கேஸே இல்லை எங்ககிட்ட, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து ஒரு மாபெரும் குற்றச்சாட்டுகளை ரஷ்யா மேலே வைக்கிறாங்க. இருதரப்புலையும் மாறி மாறி வந்து பண்ணால் குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிறாங்க. இதில் யார் முதல்ல இந்த அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வருது அப்படிங்கிற வேகமாக வெளியே வருதுன்றதுக்கான பேச்சுக்களே ஈடுபட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா எல்லா பக்கமும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இப்போ இருந்தே அடித்தளம் போட்டுருக்காங்களா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா ஜெர்மனி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் தரப்பு வந்து என்ன ரிப்போர்ட் வந்துருக்குன்னா, ரெடியாகிறாங்க, லார்ஜ் ஸ்கேலாக ஒரு போருக்கு ரஷ்யா ரெடியாகுது, நேட்டோவை ஏற்று சண்டை பிடிக்கிறதுக்கு ரஷ்யா ரெடியாகுது அப்படிங்கிறது போல ஜெர்மனி தரப்பு வந்துருக்குது. ஆக்சுவலாக ரஷ்யாவோட அந்த 1,00,000 டன் ஆயில் இருக்கக்கூடிய கண்டெய்னர் கார்கோ ஷிப் வந்து பிடிச்சி வச்சாங்க இல்லையா, அதை பிடிச்சி வச்சுட்டு கொடியெல்லாம் கிழிச்சு எடுத்துட்டு அந்த ஆளுங்க எல்லாத்தையும் மாற்றிட்டு நீங்களே போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை போட்டு இது இனிமேல் எங்களுது அப்படிங்கிறது போல அந்த படகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்சிட்டு போய் அவங்களுது அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக அது கெட்டு போயிருந்தது. ஜெர்மனோட போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவ் பண்ணிட்டு போய் அதை ரெடி பண்ணிக்கிறாங்க. ரெடி பண்ணுற காஸ்ட்டில் அது எங்களுக்கு தான் மாறிடுச்சு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த படகு வேற எங்கேயாவது போகுது அப்படின்னா யாராவது ஒரு நாடு அதை பிடிச்சாங்க அப்படின்னா அந்த ஃப்ளாகை மாற்றிட்டு அவங்க குரூ வச்சுக்கிட்டு அது அவங்களும் சொல்லிடலாமா? அப்போ உலகத்தில் யாருமே வர்த்தகம் பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் வந்து அதிகப்படியான இராணுவ நேவல் ஷிப்ஸ் இருக்கோ அவங்க எல்லா கார்கோ ஷிப்பையும் பிடிச்சிட்டு போய் வச்சுக்குவாங்களே, யாருமே வர்த்தகம் பண்ண முடியாது அப்படின்ற கேள்விகள் வருது. பட் இருந்தாலும் ரஷ்யா ஷிப்பை ஜெர்மனி சீஸ் பண்ணிக்கிறாங்க. இது போல வேலைகள் செஞ்சா அதே நம்ம சொத்த ஒருத்தங்க திருடுறாங்கன்னா அப்புறம் கோவப்பட்டு போய் சண்டைக்கு போமா இல்லையா? கரெக்டாக தான் சொல்லிக்கிறாங்க ஜெர்மனோட இன்டெலிஜென்ஸ் இல்லையா அப்படிங்கிற போல இருக்கு. இல்லைன்னா என்ன நம்ம பிடிச்சிக்கிறோம், எந்த பதிலும் காணோம், ஏதாவது போருக்கீருக்கு வருவாங்களா, ஒரு வேளை சொல்லி வைப்போம் அப்படிங்கிற போல ரெடியாகிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஆல்ரெடி இந்த சீஸ்ஃபயரே அக்கப்போரில் நின்றுட்டு இருக்கு, யார் மீறிக்குவாங்க, எந்த மாதிரியான தாக்குதல் நடக்குன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வேற சைடு பிட்டில் வந்து பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருக்கிறாங்களே எதுக்கு அப்படின்னு தான் தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த மினரல் டீலாக இருக்கட்டும், பேச்சுவார்த்தை இந்த கருங்கடல் ஒப்பந்தமாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் நிறைவேற்றுறது அப்படிங்கிறது மாபெரும் சிக்கலாக இருக்குது. ஆனால் ஒத்துக்கிட்டாங்கன்றாங்க. ஆனால் சிக்கல் பெருமளவில் இருக்குது. அதாவது உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கருங்கடல் ஒப்பந்தம்ங்கிறது கருங்கடலில் இருக்கக்கூடிய உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற எல்லா போர்ட்ஸும் எங்களுக்கு தான், நாங்கள் தான் ஆக்சஸ் பண்ணுவோம். அதாவது கருங்கடலுங்கிறது இந்த டினிப்பர் ரிவரில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது மேலாம் அப்புறம் தாக்குதல் பண்ணக்கூடாது, ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் தான் வரணும், ஒரு கட்டத்துக்கு மேலே வரக்கூடாது அப்படிங்கிறதோட பெருமளவில் அவங்க தரப்பு இந்த டேர்ம்ஸ் போட்டுருக்குறாங்க. இதெல்லாம் எப்படி இதெல்லாம் பேசினாங்களா என்ன ஏதுங்க தெரியல. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து வேற மாதிரியான விஷயங்கள் சொல்றாரு, எலெக்ஷன் நடக்கணும் அப்படி இப்படின்ட்டு. மேற்குலக நாடுகள் வேற மாதிரியான பிம்பம் காட்டுறாங்க, எதுக்காக அப்படிங்கிறதான் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளாரிட்டியாக தெரிஞ்சிருச்சு, அமெரிக்காவாக இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும், இவங்கள போட்டி போட்டு ஒருத்தங்க மேலே ஒருத்தவங்க டேரிஃப் போடுறாங்க இல்லையா? ஸோ அப்படி போகிறதுனால வாண்டடாக ரிசெஷனுக்குள்ளே போகிறதுக்காக இது போல் செய்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன நடக்குன்னா, மக்கள் கிட்ட இருந்து அதிகமாக வரியை வசூலிக்கிறாங்க, அதிகமாக வரி வசூல் பண்ண முடியும். இப்போ அமெரிக்காக்குள்ள முட்டைக்கு வந்து பெருமளவில் தட்டுப்பாடு, முட்டையோட காசுலாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரெண்டாவது, ஒரு பொருளுக்கும் டேரிஃப் போட போகிற மக்களோட சேவிங்ஸ் எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். இது போல் மாறி மாறி டேரிஃப் போட்டாங்கன்னா ஸோ அதுக்கு தான் இவங்க வாண்டடாக செய்கிறாங்களா? ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தோம், நீங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த இதில் அப்படின்னு. ஏன்னா வாண்டடாக ரிசெஷனில் போனால் தானே போருக்குவான கூப்பிட்டா வருவாங்க, இல்லை ஹெச்வாயில் பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லாம் 3 வேளை சோறு செய்யறதுக்கு வேலை ஜம்முன்னு இருந்தாங்கன்னா போருக்கு பணம் யாரும் வரமாட்டாங்க இல்லையா? அப்படிங்கிறது போல சும்மா ஒரு சின்ன ஒரு கருத்து காமெடிக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இங்கே நடக்குதா அப்படிங்கிற போல கேள்வி இருக்குது. சும்மா சந்தேகம் தான், உண்மைன்ட்டு இல்லை. எதுக்காக அப்புறம் டேரிஃப் மாறி மாறி இவங்களுக்குள்ள போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஏன்னா இவங்களே ரிசெஷனுக்குள்ளே போயிட்டாங்கன்னா ரஷ்யா மேலே சாங்ஷன் போட்டா என்ன போடாட்டி என்ன, அதெல்லாம் ஒன்று தானே இப்போச்சு கடைசியில் அப்படிங்கிறது போல இருக்கு. எது எப்படியோ இப்போ யூரோப்பியன் யூனியன்லாம் ஒன்று கூடி பயங்கரமாக திட்டம் போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாட்டு கருத்து இல்லை. அதுவும் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எங்க
இந்த கருங்கடலில் ஒப்பந்தம் போட்டுக்கிறோம்ல, இதை மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு குழு அமைக்கணும். எல்லாம் பார்த்து ரெடி பண்ணணும். யார் யார் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா கூடி உட்காந்து எல்லாம் பேசணுங்க அப்படிங்கோல இவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க, ரெக்வஸ்ட் வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் உக்ரைன் இவங்களும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதை யார் மீறுறது, யார் கடைபிடிக்கிறா, யார் செய்கிறது நியாயம், யார் செய்கிறது தப்புன்றத பார்க்கணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்கேரியா தரப்புலேருந்து கை தூக்கிடுறாங்க. நாங்கள் வேணா பார்க்கலாங்களா, மானிட்டர் பண்ணலாங்களா அப்படிங்கிறது போல. ஏங்க நீங்களாம் அந்த சைடில் இருக்கிறீங்க, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை ரஷ்யா தான், இல்லை ரஷ்யா தானே கையை காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? உக்ரைன் தரப்புலேருந்து ஒரு ட்ரோன் போய் ரஷ்யாவோட ஃப்ளீட் அடிச்சதுக்கப்புறமா இல்லை ரஷ்யா தான் அப்படிங்கிறவங்க சொல்லிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? ஸோ இது போல விஷயங்கள் வந்துடுமா? யார் இதையே மானிட்டர் பண்ணுறது? ஏன்னா இவங்க 2 பேர் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. உக்ரைன் வந்து ரஷ்யா சொல்கிறாங்க, ரஷ்யா வந்து உக்ரைன் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது போல விஷயங்கள் நடக்கும்போது யார் இதை பார்த்து யார் சரி யார் தப்புன்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறா, எந்த நாடு வந்து இருக்க போகுது? ஏன்னா இதில் யாருமே வந்து தலை விடுறதுக்கு விருப்பமாக இல்லை. ஏன்னா இங்கே ஏதோ செய்ய போகிறாங்கன்றது எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினாலே அப்படின்ற கேள்வி இருக்குது. அதாவது நம்ம கூட வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளோட ஃபாரின் மினிஸ்டரான ஜெய்சங்கர் அவர்களே அமெரிக்கா வந்து பண்ண டேரிஃப் போடுறாங்க, மிரட்டுறாங்க, இது போல வேலைகள்லாம் செய்யறதுனால அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, அமெரிக்காவோட எய்டு வந்துட்டு இருந்தது தான், வரலாறுல வந்துட்டு இருந்தது தான், நம்ம நாட்டுக்குள்ள எல்லாம் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க தான். எதுக்காக யூஎஸ் எய்டை நம்ம அலோவ் பண்ணோம்? ஒரு நல்ல நம்பிக்கையில், நல்லவங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த பணம் கொடுக்குறாங்கன்னா நல்லது செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம அது எதுவும் பண்ணாமல் விட்டுட்டோம். அவங்க வந்தாங்க, என்ஜிஓல எல்லாம் ப்ராசஸ் பண்ணாங்க, எல்லாம் அமெரிக்காவோட ஃபண்டெல்லாம் செலவாயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க கொடுக்குற டீட்டெயில் வச்சு பார்க்கும்போது அது தப்பான விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ அது எல்லாத்தையும் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுமா இல்லையா? அமெரிக்காவோட பணம் வருதுன்னா, அமெரிக்கா எய்டு கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறது போல இவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஆனால் பார்த்துக்குங்க, மா மால்டோவாவாக இருக்கட்டும், ஸ்லோவாக்கியாவாக இருக்கட்டும், அதெல்லாம் கூட மக்கள் எதுக்கோ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு ஆட்சி கவிழ்ப்பு எலெக்ஷனுக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜியாவில் இதே போல் ஃபாரின் எய்டை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணணும்னு அவங்க முடிவெடுத்தனால தான் அவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்தது. ஸோ அதே போல் இங்கேயும் ப்ரொட்டஸ்ட் வருமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம், காலம் பதில் சொல்லுவோம். என்ன மாதிரியான முடிவுகள் இந்திய பிரஜைகள் அதாவது நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அடுத்த செய்திகளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம்னா அதான் யூரோப்பியன் யூனியனுக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இவங்க வந்து அந்த மானிட்டரிங் மிஷன் கேட்டுருக்காங்க இல்லையா, பல்கேரியா சொல்கிறாங்க, ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல யூஎன் தான் கூப்பிட்றாங்க ரஷ்யா திரும்ப. ஸோ யூஎன் வராங்கன்னா யூஎன் ட்ரூப் மானிட்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சொல்லிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. என்ன நடக்கும் தெரியல. யூஎனுக்கு மேற்குலக நாடுகள் ஒத்துக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. அதுவே கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஏன்னா யூஎன்ல அமெரிக்காவுக்கு ஃபேவராக இல்லாதனால அமெரிக்கா வெளியே போகிறேன்னு சொல்லிட்டுருக்காங்களா, அதுவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். இப்போ யூஎன் வேண்டாம் அப்படின்னாங்கன்னா, ஏன்னா அவங்களோட பவர் அந்த அளவுக்கு ஆளுமை இல்லை யூஎன்ல. ஸோ அதனால அவங்க எதுவும் ஒத்துக்க மாட்டேறாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு ஆளுமை இருந்துன்னா ஓகேவா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதோட அவங்க சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு கேள்விகள் வருது. அடுத்தது தாக்குதல்னு வந்து பார்த்துட்டோம்னா, ரஷ்யா திரும்பவும் சுமி பகுதியிலையும் ஒடசாவிலையும் மேசிவாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் சுமியில் கிருஷ்ணோபலியான ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் வெறும் 200 பேர்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. 200 பேர் சொச்சம் பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, ஒரு விட்டே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. சல்லியா நொறுக்கி வச்சுட்டாங்க ரஷ்யா. பயங்கரமான தாக்குதல் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே இருந்தாலும் கொடைகிறீங்க நீங்கள், ரஷ்யாவோட கர்ஸ்க் பெல்கிராடை கொடைகிறீங்க இல்லையா. அப்புறம் பெல்கிராடை பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த பெல்கிராடு வந்து பார்த்தீங்கன்னா பெல்கிராட் ஓப்லாஸ்ட்ல டெமோடிவ்கா அந்த பகுதிக்குள்ளே கொடையலான்னு போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் உக்ரைன் தரப்புலேயே அந்த டெமோடிவ்கா எல்லாமே பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கிரே ஜோனாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பெருமளவில் அவங்களால எதுவும் செய்ய முடியல. ஸ்ட்ராங்கான வால்ஸ் இருக்கனால பெருமளவில் போய் கொடைய முடியல. அந்த இடத்துல பயங்கரமான இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பகுதியில் சப்போர்ட் ரஷ்யாவோட வீரர்களுக்கு வேணுங்கிற சப்ளை லைன்ஸ் கிளீனாக இருக்குது. அது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. ஸோ அதை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பெல்கிராட் பகுதியில் இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டெமோடிவ்கா இந்த பகுதிக்கு உதவக்கூடிய பிரிட்ஜஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. அதுவும் கரஃப்கா அப்படிங்கிற ஒரு பகுதியில் அந்த வெடி சிம்பிள் மாதிரி போட்டிருக்கல உக்ரைனோட ஃபிளாக் போட்டு அந்த இடத்துல வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தொடர்ந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சப்ளை லைன்ஸ் கட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு மாற்று லைன் இருக்கானா இருக்குது. நம்ம மேப் வீடியோவில் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல மாற்று லைனில் அவங்க சப்ளை லைன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. 2-3 ரோட்ஸ் இருக்குது. ஆனால் இது எல்லா ரோட்ஸையும் அவங்க நியூட்ரலைஸ் பண்ணால் தான் ஓரளவுக்காவது உக்ரைனுக்கு டேர்ன் ஆகும் இந்த களம்ங்கிறது. ஏன்னா மிக பெருமளவில் ஃப்ளாப் ஆயிரும். அதே போல் இன்னொரு விஷயம் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இது ரிலேட்டடாக ரஷ்யாவோட ஜாலா ட்ரோன்கள் Z16 அந்த ட்ரோன்கள் இருக்கு இல்லையா. இப்போது ரஷ்யாவோட அந்த ஃபேப் குண்டுகள் அதை வந்து அதோட கிட்டு கைடன்ஸ் கிளைடு கிட் இருக்கு இல்லையா, விங்கு மாதிரி வந்து பறந்து போக ஆரம்பிச்சிடும் இல்லையா லான்ச் பண்ணதுக்கப்புறமா.
விமானங்கள்லேருந்து. ஸோ அந்த கிட்ல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அதனால அதோட ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும்போது தாக்குதலில் ஏதோ ஒரு மாற்றங்கள் இருக்குமா அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? அது விமானம் ஒரு பைலட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கை குறி வச்சு அந்த இலக்கில் வந்து நோக்கி இந்த கைடு குண்டுகள் அனுப்புவாங்க. 90 கிலோமீட்டருக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னா இலக்கை எப்படி, அதாவது ரேஞ்சிலிருந்து வெளியே தள்ளி இருக்கும்போது இலக்கை எப்படி குறி வைக்கிறாங்க அப்படின்ற கேள்வி வரலையா? அதுக்கு ஜாலாஸ் அட்வான்ஸ் ட்ரோன்கள் பெருமளவில் உதவியாக இருக்கு. இது ஒரு ரிலே மாதிரி, நான் சும்மா புரியிற பாஷையை சொல்கிறேன். இது வந்து ரிலேவாக ஒர்க் ஆகுது. அதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஜாலா ட்ரோன்கள் நடுவில் பறந்துட்டு இருக்கோம். அந்த ட்ரோன்கள் இலக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தொலைவில் அது இலக்கை பார்த்து குறி வச்சிருக்கோம். ஸோ அந்த டேட்டாஸ் வந்து ரஷ்யாவோட விமானங்களுக்கு இருக்கும். அந்த விமானி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைடன்ஸ் கிட்டுக்கு இதை யூஸ் பண்ணி டார்கெட் லொக்கேட் பண்ணுறதுனால அந்த கைடு குண்டு வந்து லான்ச் ஆனதுக்கு அப்புறமா பறந்து வரும் இல்லையா ஏர்ல. அந்த டைம்ல இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த விமானம் ஆப்ரேட்டர்ஸாக இருக்கட்டும், விமானத்தை ஓட்டிட்டு இருக்கிற ஆப்ரேட்டராக இருக்கட்டும், இந்த டார்கெட் எது மூவிங் டார்கெட் ஆகுதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ணிக்க முடியும் கடைசி நிமிஷம் வரைக்கும். ஸோ அந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா தெரியும், டேங்க் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா டேங்க் கொண்டு போய் ஸ்டோரேஜில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் அடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸாக்டாக கடைசி நிமிஷம் வரைக்கும் அது வந்து நம்மளால மாடிஃபை பண்ண முடியும் அதோட பாத்தை. அப்படிங்கும்போது பெரும் சேதம் உக்ரைனுக்கு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதோட இவங்க தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது போல பல அதிநவீனமான ஆயுதங்கள் ரஷ்யா தரப்புந்தும் உக்ரைன் தரப்புந்தும் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பலவித மாடிஃபிகேஷன் செஞ்சு களத்தில் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது மிக பெருமளவில் இழப்புகளை ஏற்படுத்தும். ஒன்ஸ் ஒரு தடவை இதே நம்மளோட ஃபாரின் மினிஸ்டரான ஜெய்சங்கர் அவர் சொல்லியிருந்தாரு, இப்போ பார்க்கறதுலாம் வெறும் ட்ரைலர் கூட இல்லைங்க, மெயின் பிக்சரில் இதுக்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ இதுக்கு மேலே தான் ரியலான ஒரு போரே வரப்போகுது. யூரோப்பியன் யூனியன் ஒன்ஸ் என்ட்ரானாங்க அப்படின்னா மாபெரும் யுத்தம் இந்த பகுதியில் இருக்கும். அந்த டைமில் தான் ரியலான டெக்னாலஜிக்கல் ட்ரோன் வார்ஃபேர் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சியில் தொழில்நுட்பங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும். களத்தில் பயங்கரமாக டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த டெஸ்ட் பண்ண அவுட்புட்ஸை வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணும்போது இழப்புகள் பெருமளவில் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். இது போல் சண்டைகள் இல்லாமல் பேசி தீர்த்துக்க போகிறாங்களா, இல்லை சண்டை தான் அப்படிங்கிற செஞ்சு பார்த்துக்க போகிறாங்களா, என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்து போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.